ஹலோ ஹாய் வணக்கம். லாஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டா அண்ட் ஷின்கி வந்து உராஷிக்கு அகைன்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அப்போ உராஷிக்கு டெலிபோர்ட் ஆகி ஷின்கி ஒரு அடி அடிக்க பரோட்டா போய் பார்த்தீங்கன்னா ஷின்கிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயிருப்பான். இந்த உராஷிக்கு பையன் வந்து பார்த்தா திரும்ப டெலிபோர்ட் ஆகி வந்திருப்பான். அவ்வளோதான், உங்களை கூடிய சீக்கிரம் முடிச்சிடும் போது இவன் டைமென்ஷன் விட்டு டைமென்ஷன் போகிறான்டா, இது எப்படி முடியுது அப்படின்னு பரோட்டா யோசிக்க ஆன்சி உராஷிக்கு திரும்பவும் தூண்டிலால் அட்டாக் பண்ண நம்ம பரோட்டா ஒரு பக்கம் போயிருப்பான், ஷின்கி ஒரு பக்கம் வந்து பார்த்தா ஜம்ப் ஆகி போயிருப்பான். மொத்த இடமே வந்து பார்த்தா புகையாக இருக்க எங்கடா போனால் உராஷிக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க திரும்ப தூண்டில் மேல் நம்ம உராஷிக்கு வந்து பார்த்தோன்னா ஷின்கி நோக்கி அனுப்பியிருப்பான். ஷின்கி வந்து பார்த்தா அவனோட அயன் சாண்ட் வச்சு அவனை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பான். அந்த சைடு நீ செத்தடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அட்டாக் பண்ண வர அந்த சைடு நம்ம ஷின்கி அவனோட அயன் சாண்ட் யூஸ் பண்ணி கத்தியாக யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ண வந்துருப்பான். பின்னாடி வந்து பார்த்தா பரோட்டோ ரசிங்கன் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரசிங்கன் அட்டாக் பண்ண வர அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உராஷிக்கு வந்து தப்பிச்சு வேற ஒரு டைமென்ஷன் போயிருப்பான். ஏன்னா இவன் வேற ஒரு டைமென்ஷன் போயிட்டு இருக்கானே அப்படின்னு பரோட்டோ யோசிக்கும்போது அவன் கண்ணு வலிக்கும். பரோட்டோட கண்ணு வலிக்குதுனாவே என்ன ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ ஜவுகன் தான் ஆக்டிவேட் ஆகும். அப்படியே மாதிரி வந்து பார்த்தா பரோட்டோட ஜவுகன் வந்து பார்த்தா ஆக்டிவேட் ஆயிருக்கும். பரோட்டோட ஜவுகனோட பவர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆகிறவங்கள ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அந்த சைடு வந்து பார்த்தா உராஷிக்கு டெலிபோர்ட் ஆகி வரது ஈஸியாக வந்து பரோட்டோ முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவான். அப்படியே வந்து அட்டாக் பண்ண வர நம்ம உராஷிக்கு வந்து பார்த்தா அந்த ஜவுகனை பார்த்துருவான். ஓ, உங்ககிட்ட ஜவுகன் வேறு இருக்கா, இது எனக்கு ரொம்ப பிடிக்குமே, எனக்கு அது வேணும் என்பது எதை பற்றி அவன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷின்கி கேட்டிருப்பான். அப்படியே வந்து பார்த்தா நம்ம உராஷிக்கு விண்ட் அட்டாக் வந்து பார்த்தா விட அதாவது நம்ம டெமாரிக்கிட்டேருந்து பார்த்தா பிடிங்கிருப்பான் இல்லையா சக்கராவை, அதை எடுத்துன்னு விட நம்ம பரோட்டோ அண்ட் ஷின்கி வந்து பார்த்தா எந்த ஒரு மூவும் பண்ண முடியாமல் நின்று இருப்பாங்க. நம்ம பரோட்டோட ஜவுகன் வந்து பார்த்தா ஆக்டிவேட் ஆகிருக்க அந்த சைடு வந்து பார்த்தா உராஷிக்கு திரும்ப வந்து பார்த்தா வேற ஒரு டைமென்ஷன் போயிருப்பான். எங்கடா போனால் அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ யோசிக்க அன்சி வந்து பார்த்தா பின்னாடி வந்து டெலிபோர்ட் ஆகி வரதை நம்ம பரோட்டோ வந்து முன்னாடியே பார்த்துருவான். கரெக்டாக நம்ம ஷின்கி பின்னாடி ஷின்கி நான் வந்து போ அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பரோட்டோ வந்து ஷின்கியை காப்பாற்றிருப்பான். அந்த பக்கம் உராஷிக்கு என்கிட்ட இருந்து உங்களை தப்பிக்க முடியாத கண்ணான அட்டாக் பண்ண வர நம்ம ஷின்கி வந்து பார்த்தா ஒரு காடாக வந்து பார்த்தா அவனோட அயன் சாண்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பான். இங்கே என்ன நடக்குது, உன் கண்ணு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த கண்ணு மூலமாக வந்து பார்த்தா டைமென்ஷன் விட்டு டைமென்ஷன் போகிறத பாரலாம் போது உங்களால் என்னை வின் பண்ணவே முடியாதுடா அப்படின்னு சொல்லி பார்த்தா உராஷிக்கு அந்த பக்கம் சொல்லிட்டு வந்து அட்டாக் பண்ண வர பரோட்டோ ஒரு பக்கம் போயிருப்பான், ஷின்கி ஒரு பக்கம் போயிருப்பான். இந்த சைடு வந்து பார்த்தா இந்த முறை அட்டாக் வந்து பார்த்தா பரோட்டோ நோக்கி போக பரோட்டோட ஷேடோ க்ளோன் ஷேடோ க்ளோன் அப்படின்னு சொல்லி யோசிக்க முன்னாடி வந்து பார்த்தா நம்ம ஷின்கி அண்ட் பரோட்டோ ஒரே நேரத்தில் வந்து பார்த்தா உராஷிக்கு அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க அயன் சாண்ட் அண்ட் ரசிங்கனை வச்சுட்டு. அந்த சைடு உராஷிக்கு அதுலேருந்து ஈஸியாக தப்பிச்சு வெளியே வந்திருப்பான். என்னடா இவன் இதுலேருந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி யோசிக்க அந்த சைடு பரோட்டோ அண்ட் ஷின்கி ரெண்டு பேருமே கீழே இருக்க எங்கே போனோம் இப்போ வந்து பார்த்தா டைமென்ஷன் போய் பண்ணும்போது கரெக்டாக டைமென்ஷன் ஓப்பன் ஆகுது வந்து பார்த்தா பரோட்டோ சென்ஸ் பண்ணுறான். அதுவும் அந்த பக்கம் தான் வரான் அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ சொல்ல ஷின்கி அவனோட அயன் சாண்ட் மூலமாக வந்து ஒரு லாக்கை போட்டிருப்பான். இதால் என்ன இதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தா அதை டிஸ்ட்ராக்ட் பண்ண நம்ம உராஷிக்கு அந்த பக்கம் பார்த்தா பரோட்டோ அண்ட் ஷின்கி வந்து பார்த்தா ஷேடோ கொஞ்சமாக நிறைய இருப்பாங்க. அப்படியே ரசிங்கன் அயன்ஸ் அண்ட் ஃபீஸ்ட் அப்படின்லாம் பார்த்தா வர யார் நீ ரியல்னு கண்டுபிடிக்கலாம் ஒன்று அடித்து முடிச்சிருவான்டா அப்படின்னு சொல்ல அந்த சரி உராஷிக்கு எல்லா ஷேடோ கிளன்ஸையும் அடித்து உடச்சிருப்பான். என்ன இதில் யாருமே இல்லையா, அப்போது யார் ஒரிஜினலு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம உராஷிக்கு கேட்க அப்படி நம்ம உராஷிக்கு சுற்றி வந்து பார்த்தா அயன் சாண்ட் வந்து பார்த்தா அப்படியே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா மேலே வந்து பார்த்தா ஒரிஜினல் ஷின்கி அண்ட் ஒரிஜினல் பரோட்டோ இருப்பாங்க. ரெண்டு பேரும் வந்து பார்த்தா வெறியோட வர அந்த சைடு வந்து பார்த்தா உராஷிக்கு நீ ரொம்ப லேட் ட்ரை பண்ணி என்கிட்ட இருந்து சாவ போறடா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரே அடி தான். அந்த பக்கம் உராஷிக்கு பறந்தடிச்சுன்னு போய் பார்த்தா செவத்தில் விடுவான். என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி பார்க்க பரோட்டோ ரசிங்கன் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரசிங்கன் எடுத்து வந்து விற்க பட் அவன் வந்து பார்த்தா டேக்கிள் பண்ணுறப்ப ஒரே பிளாஸ்ட் தான், பயங்கரமான பிளாஸ்ட் நடக்கும். அடடா பயங்கரமாக போதே நம்ம உராஷிக்கு உயிரோட இருப்பானா அப்படின்னு சொல்லி யோசிக்க அந்த சைடு பரோட்டோ அண்ட் ஷின்கி அவனை நம்ம கொண்டுட்டோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பரோட்டோ அண்ட் ஷின்கி பார்த்துட்டு இருக்க அந்த சைடு ஒரே புகமோட்டமாக இருக்கும். பட் உராஷிக்கு அதுலேருந்து அப்படியே பொறுமையாக எழுந்து அப்படியே அவனை பார்க்க லைட்டாக வந்து பார்த்தா அவன் தலையில் இருக்கிற ஹெட் பேண்ட் உடஞ்சிருக்கும். இதை உங்ககிட்ட இருந்து நான் பார்க்கல, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன இவ்வளோ பண்ண உங்களை நான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி உராஷிக்கு அந்த பக்கம் பேச இந்த பக்கம் பரோட்டோ என்னடா நம்மளால் இவனை பீட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த பக்கம் நம்ம ஷின்கி என்னானாலும் சரி நான் அவனை பீட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்ல ஓஹோ நீ என்ன மாதிரி யோசிக்கிறியே செஞ்சிருவாமா அப்படின்னு பரோட்டோ சொல்ல அந்த சைடு ஷின்கியும் சிரிப்பான். அந்த சைடு உராஷிக்கு கோவத்தில் அவங்கடா இப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த தூண்டில் மூலம் அனுப்பி அது வேகமாக வந்து பார்த்தா ஷின்கி பரோட்டோ நோக்கி வரும். திடீர்னு பார்த்தா ஒரு கத்தி கரெக்டாக உராஷிக்கு கிட்ட வர அப்படியே வந்து பார்த்தா அங்கேருந்து கிளம்பியிருப்பான். இந்த கத்தி அப்படின்னு சொல்லி பார்க்க அந்த சைடு வந்ததோ தலைவன் சாஸ்கே நீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ கேட்க அந்த சைடு உராஷிக்கு உன்னதான் நான் வேற ஒரு டைமென்ஷனுக்கு பண்ணேன் எப்படா நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லி கேட்க யாரோ ஒரு பைத்தியக்காரன் டைம் ஸ்பேஸை மாற்றி ஓப்பன் பண்ணிட்டு தான் அது மூலமாக எனக்கு வந்து பார்த்தா இந்த கரண்ட் லொகேஷன் கிடைச்சிது அப்படின் போது அந்த பைத்தியக்காரனே உராஷிக்கு தான். ஏன்னா வந்து பார்த்தா பரோட்டோ ஷின்கி கூட சண்டை போடும்போது டைமென்ஷனை பல முறை ஓப்பன் பண்ணியிருப்பான். இந்த பக்கம் சாஸ்கே வந்து பார்த்தா உராஷிக்கு கிட்ட சிட்டோரி அப்படின்னு சொல்லி அடிக்க வர அந்த சைடு வந்து பார்த்தா திரும்பவும் டைமென்ஷன் விட்டு மாறி போயிருப்பான்.
போயிருப்பான். சே இந்த முறையும் மறைஞ்சிட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்தா சாஸ்கே பார்க்க அவன் அப்படியே அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிருப்பான். சரி ஓகே, இந்த முறை அவன் வந்து பார்த்தா டைம் ஸ்பேஸை யூஸ் பண்ணிட்டான், பட் திரும்பவும் வருவான், நம்ம வந்து பார்த்தா ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சாஸ்கே சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தா டயர்டாக இருப்பார். ஏன்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா கரெக்டான டைமென்ஷனை லொக்கேட் பண்ணுறதுக்காக நிறைய பவர் வந்து நிறைய சக்கரை வந்து அவர் யூஸ் பண்ணியிருப்பார். அந்த சைடு பருட்டோ சாஸ்கே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டு பேருமே மயக்கம் போட்டு வந்துடுவாங்க. ஷின்கியும் மயக்கம் போட்டுருவோம், பருட்டோவும் மயக்கம் போட்டுருவான். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்தா அவுட் ஆஃப் சக்கராக்கு போயிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அந்த பக்கம் சாஸ்கே ரியலாகவே இவங்க ரெண்டு பேர் வேறு லெவல் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா சாஸ்கே சொல்லியிருப்பாரு. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம உராஷிக்கு காமிச்சா இவங்க ரெண்டு பேர் பயங்கர ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த சீனே பார்த்தோன்னா லேண்ட் ஆஃப் சாண்டை தான் காமிக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தா காரா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்க அப்படியே வந்து பார்த்தா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கான்சியஸ் வரும். அப்படியே கண்ணை திறந்து நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா காரா கேட்க அந்த சைடு வந்து பார்த்தா காசுக்காக நீங்கள் திரும்ப வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆரியா வந்து அழுதுட்டு இருப்பான். இந்த பக்கம் வந்து பார்த்தா லேண்ட் ஆஃப் சாண்டை தான் காமிக்கிறாங்க. அடடா நம்ம கான்குரோ என்னடா ஆனாரு அப்படின்னு சொல்லி யோசிக்க அப்படியே அந்த சேனல்லேருந்து ஒரு பப்பட்டு வந்திருக்கும். பப்பட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா பப்பட்டுக்குள்ளே வந்து பார்த்தா நம்ம கான்குரோ இருப்பார். இது ரொம்ப வலிக்குது, பட் பரவாயில்ல, நான் ஓகே, கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா என்னோட ஸ்மார்ட் பே பண்ண நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கான்குரோ சொல்ல அந்த பக்கம் வந்து பார்த்தா லேண்ட் ஆஃப் சாண்ட் ஷினோபிஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து பார்த்தா சுற்றி வந்து விசிட் பண்ணிருக்கேன். அங்கே பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ஷினோபி சொல்லுவான். என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஷிக்கடை அண்ட் டெமாரி ரெண்டு பேரும் பார்த்தா சக்கரா இல்லாமல் அப்படியே கீழே விழுந்திருப்பாங்க. லேடி டெமாரி நீங்கள் ஓகேவா, ஷிக்கடை நீங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஷினோபி கேட்க எஸ் நாங்கள் ஓகே அப்படின்போது இவங்க ரெண்டு பேரும் வந்தால் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஷினோபி சொல்ல வெயிட் கான்குரோக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி டெமாரி கேட்க கான்குரோ வந்து பார்த்தா இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஸோ அவரையும் வந்து பார்த்தா நாங்கள் சேஃபாக ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வரும்போது தேங்க் குட்னஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம டெமாரி சொல்லியிருப்பாங்க. அப்படியே அடுத்த சீன் வந்து பார்த்தா லேண்ட் ஆஃப் ஃபயர் தான் காமிக்கிறாங்க. அதாவது நம்ம லீஃப் வில்லேஜ் தான். உள்ளே வந்து பார்த்தோன்னா நம்ம ஷுகாக்கோ எப்படி ஃபைட் நடந்தது தெரியுமா, நம்ம போல்ட்டை ஓங்கி ஒரு குத்தானாம பாருங்க அந்த பப்பட்டெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது டேய் நீ என்னடா கதையாக விட்டுருக்கேடா அப்படின்னு சொல்லி நம்ம ஷிகுமாரி கேட்க அந்த பக்கம் நம்ம நருட்டோ அது உண்மையோ பொய்யோ தெரியல, நான் அந்த இடத்துக்கு போய் கண்டிப்பாக விசிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நருட்டோ சொல்ல அதுக்கெல்லாம் இப்போ அவசியமே இல்லைன்னு ஒரு வாய்ஸ் யாரான்னு சொல்லி பார்த்தா சாசுகே நீயா என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தா நருட்டோ முடிச்சுட்டு இருக்கேன். அப்படியே வந்து பார்த்தா ஒரு 3 நாள், அதாவது அந்த அட்டாக் நடந்த இடத்துலேருந்து ஒரு 3 நாள் போயிருக்கோம். அந்த இடத்துல வந்து பார்த்தா ஒட்சுகி மூமெண்ட் இப்போ எதுவும் இல்லை, பட் கண்டிப்பாக வந்து பார்த்தா அவன் நெக்ஸ்ட் டைம் வருவான், எப்போ வருவான் எப்படி வருவான்னு தெரியல. இது வந்து பார்த்தா எல்லா டெயில் பீஸ்ட்டுமே ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தா காகே மீட்டிங் இன்னொன்று வந்து பார்த்தா ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம காரா சொல்ல அந்த பக்கம் ஷிகுமாரும் எஸ் நான் வந்து பார்த்தா ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம காரா நான் பருட்டோக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம காரா சொல்ல கண்டிப்பாக, பட் அவன் வந்து பார்த்தா உனக்கு நிறைய தொல்லை பண்ணியிருப்பானே அப்படின்னு சொல்லி பார்த்தா நருட்டோ சொல்ல பருட்டோ உன்னை மாதிரி தான், ஆனால் உன்னை மாதிரி இல்லை, அவன் உன்னை விட ஸ்மார்ட்டாக இருக்கான், நீ சின்ன வயசில் இருந்ததை விட அப்படின்னு சொல்ல இதெல்லாம் உண்மை இல்லை போ அப்படின்னு சொல்லி பார்த்தா நருட்டோ சொல்ல அந்த பக்கம் வந்து பார்த்தா காரா லைட்டாக சிரிப்பார். என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம நருட்டோ காராவும் பார்த்தா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தானே. அடுத்த சீனே ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் நம்ம ஷிகடே அண்ட் பருட்டோ உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஷிகடே வந்து எப்படியோ ஷுகாக்கு லாட் 7th கிட்ட போயிட்டான். ஸோ வந்து பார்த்தா ஷுகாக்கு பிரச்சனை இல்லை, பட் நீ ரெடியாக இருக்கன்னா உங்கள் அம்மா கிட்ட கழுவு ஊற்றுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷிகடே சொல்ல எடா மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பருட்டோ போய் சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா ஊர் சுற்றிட்டு இருந்திருப்பான். அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீமோவரிக்கிட்டையும் போய் சொல்லிட்டு தான் அவன் போயிருப்பான். ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா நம்ம ஷிகடே பருட்டோ கிட்ட சொல்ல எது இருந்தால் என்ன பரவாயில்ல, ஷின்கியை போயிட்டு நான் பார்த்துட்டு வரும்போது என்ன ஷின்கி ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் விட்டு போயிட்டாங்கண்ணா அப்படின்னு பருட்டோ சொல்ல என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி வந்தால் பருட்டோ கேட்டிருப்பான். நீ தூங்கும் போதே வந்து பார்த்தா காரா வந்தார், காரா வந்து பார்த்தா ஷின்கியை கூப்பிட்டு போயிட்டாருன்னும் போது என்ன சொல்கிற நீ ஒரு பாய் கூட சொல்லாமல் அவன் போயிட்டானா அப்படின்னு பருட்டோ கடுப்பில் இருப்பான். இன்னைக்கு ஈவினிங் தான் அவன் போகிறான், தண்டர் ட்ரெயின் ஆல்ரெடி வந்திருக்கணும் போது என்ன இவ்வளோ சீக்கிரம் போகிறானா ஷின்கி அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டோ வேகமாக ஓடி போயிட்டு இருப்பான். அந்த பக்கம் பார்த்தா ரயில்வே ஸ்டேஷனை தான் காமிக்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஷின்கி காரா அதுக்கப்புறமா நருட்டோ 3 பேருமே வந்து பார்த்தா இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம நருட்டோ காரா அண்ட் ஷின்கி கிட்ட நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பருட்டோ வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷின்கியை பார்த்து கரெக்டாக வந்து சொல்லுவார். ஷின்கி ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த சைடு வந்து பார்த்தா சாரி நான் இப்போ போயே ஆகணும், இப்போ வந்து பார்த்தா உன்னை கரெக்டாக ப்ராப்பராக சென்ட் ஆஃப் பண்ணணும்னு தான் நினச்சேன், பட் என்னால் முடியல அப்படின்னு சொல்லி நருட்டோ சொல்ல அந்த சைடு காரா பரவாயில்ல இருப்பார். நம்ம நருட்டோ ஷேடோ க்ளோன் தான் வந்திருக்கோம். ஸோ மறைஞ்சி போயிருக்கோம். ஷிகாக்கு வந்து பார்த்தா நீ பக்காவாக டெலிவரி பண்ணிட்ட, குட் ஜாப்டா மகனே அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம காரா சொல்ல இந்த மிஷன் வந்து பார்த்தா இன்னும் முடியல, நீங்கள் வந்து பார்த்தா ஏதோ ஒன்று சொன்னீங்க, நீங்கள் வந்து நான் வந்து பார்த்தோன்னா பருட்டோ கிட்டேருந்து ஏதோ ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஷின்கி சொல்ல அந்த சைடு காரா என்ன சொல்லியிருப்பாருன்னா உனக்கு தெரிஞ்சதை விட பருட்டோக்கு ஒரு சிலது எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருக்கு, நீ அதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி காரா சொல்லியிருப்பாரு. பட் இந்த பக்கம் நம்ம ஷின்கி பருட்டோ எப்பயுமே வந்து பார்த்தா எமோஷனலாக தான் கவர் அப் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்ல காரா வந்து பார்த்தா லைட்டாக சிரிப்பார். என்னடா மேட்ரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பக்கம் நம்ம ஷின்கி பருட்டோ வித்தியாசமானவன், அவனுக்கு வந்து பார்த்தோன்னா பவரே இல்லைனாலும் ஃப்ரெண்ட்ஸு
ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் சுற்றுவான். ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு வந்து பார்த்தா அவன் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான். நான் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவேன். ஒரு மிஷனில் வந்தால் ஃப்ரெண்ட்ஸாக மிஷன் வந்தால் மிஷன் தான் கரெக்டுன்னு. நான் வந்து பார்த்தோன்னா கரெக்டான ஒரு ஷினோபி யாருன்னு நான் அவனுக்கு ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்ல ஷின்கி அப்படின்னு ஒரு சவுண்டு. யாரான்னு சொல்லி பார்த்தா நம்ம பருட்டோ அங்கேருந்து ஓடி வந்திருப்பான். ஓடி வந்து ஷின்கி மேலே நின்றுட்டு நம்ம பருட்டோ வந்து பார்த்தா ஷின்கியை மூச்சு வாங்க வாங்க பார்த்துட்டு இருக்கேன். அந்த பக்கம் ஷின்கி, டேய் உனக்கு இப்போ என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன வேணுமா, ஏன்டா வந்து பார்த்தா நீ என்கிட்ட சொல்லாமல் வந்த அங்கேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டோ கேட்க, நான் வந்து பார்த்தா எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷின்கி கேட்டிருப்பான். டேய் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட வந்து பார்த்தா நீ போனோன்னா கிளம்பி போகிறேன்னா சொல்லிட்டு போனோண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பருட்டோ அந்த பக்கம் சொல்ல ஷின்கி அமைதியாகவே இருப்பான். சரி டேக் கேர், நெக்ஸ்ட் டைம் வந்தேன்னா நான் லீஃப் வில்லேஜ் உனக்கு சுற்றி காமிக்கிறேன், வா கை கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டோ கை நீட்டேன். அந்த பக்கம் ஷின்கி அமைதியாக திரும்பிட்டு, நீயும் டேக் கேர், நீயும் உன்னோட பெஸ்ட்டை கொடு, செத்துரு அதை நம்ம நான் செத்துருவேண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டோ சொல்ல. அந்த பக்கம் ஷின்கி வந்து பார்த்தா பருட்டோ சீசனில் இதுவரை நடந்ததுலேயே ஃபர்ஸ்ட் டைம் சிரிச்சிருப்பான். அப்படியே வந்து பார்த்தா அந்த டண்டர் ட்ரெயின் அங்கேருந்து ரைட்டாக மூவ் ஆகி கிளம்ப எல்லாரும் வந்து பார்த்தா டாட்டா காமிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம பருட்டோ வந்து பார்த்தா தண்டர் ட்ரெயினே பார்த்துட்டு இருக்க. அந்த சைடு வந்து பார்த்தா ட்ரெயின் வந்து பார்த்தா வேகமாக மூவ் ஆகி கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கோம். இந்த பக்கம் பருட்டோ வந்து பார்த்தா அந்த ட்ரெயினே பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா வந்து பார்த்தா ஒரு புது ஃப்ரெண்டு லைட்டாக வந்து பார்த்தா மீட் ஆகிருப்பான் இல்லையா. அப்படியே வந்து பார்த்தா பருட்டோ சிரிச்சிட்டே இருக்க, ஏய் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் உன்னை மீட் பண்ணுறேன் ஷின்கி அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு கை கொடுத்துருப்பான். அப்படியே வந்து பார்த்தா இந்த எபிசோடு வந்து முடிக்கிறாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது இல்லை. கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 எபிசோடாக வந்து பார்த்தோன்னா நம்ம ஷின்கியோட பவர், பருட்டோட பவர், அதுக்கப்புறமா வந்து பார்த்தா ஷின்கி அண்ட் பருட்டோட கோஆர்டினேஷன், அதுக்கப்புறமா வந்து பார்த்தா உராஷிக்கியோட பவர், உராஷிக்கியோட நோக்கம் என்ன, அது மாதிரியே வந்து பார்த்தா போயிட்டு இருந்தது. பட் காரா வந்து பார்த்தா பருட்டோ கிட்ட ஒன்று கற்றுக்கணும்னு சொன்னார் இல்லையா. ஸோ என்னத்தை சொன்னார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் வந்து பார்த்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்த எபிசோடு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? வேணாம் நான் சொல்லலை, நான் சொன்னால் வந்து பார்த்தா அந்த சர்ப்ரைஸ் குறைஞ்சிரும். இதே ஒரு சர்ப்ரைஸோடு வந்து பார்த்தா அடுத்த பார்ட் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். ஸோ மறக்காமல் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் பட்டனையும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமைக்க விட்ருங்க. இல்லை சின்ன லைக் பட்டன் சொன்னால் சின்ன லைக் காணும்னு சொல்லிட்டு நம்ம போக்கர் கேமிங் சொல்கிறாரு. ஒரு லைக் பட்டனையும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமைக்க விட்ருங்க. அடுத்த பார்ட்டில் வந்து மீட் பண்ணணும்பா. வரட்டா, டாடா. சப்ஸ்கிரைப் முக்கியம் பிகில்ஸ். பாய்.